Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to study about the parathyroid gland. Parathyroid சுரப்பியினை பற்றி நாம் காண இருக்கின்றோம். Already we have some clear idea about the thyroid gland. Thyroid சுரப்பியினை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்கிறது, கொஞ்சம் நமக்கு தெரியும். அந்த தைராய்டு சுரப்பியோட பின்புறத்தை காணப்படுகின்ற 4 சின்ன சின்ன முட்டை போன்ற அமைப்புகளுக்கு parathyroid என்று பெயர். So parathyroid glands actually located on the posterior wall of the thyroid. தைராய்டு சுரப்பியின் பின்பக்க சுவரிலே காணப்படுகின்ற அமைப்புகளுக்கு தான் parathyroid என்று பெயர். பழைய சிலபஸ் நம்ம படிக்கிறப்ப அதில் 2 ஹார்மோன் படித்தோம். ஒன் இஸ் parathyroid and calcitonin. இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் நமக்கு அந்த parathyroid ஹார்மோனை பற்றி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Parathyroid hormone is also a proteinaceous hormone with more than 80 amino acid. இந்த parathyroid சுரப்பியில் சுரக்கப்படுகின்ற parathyroid என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஹார்மோனும் ஒரு புரதமாகும். இதில் கிட்டத்தட்ட 80 அமினோ அமிலங்கள் காணப்படும். இந்த parathyroid எடுத்துட்டோம்னா அதில் 2 வகையான செல்கள் காணப்படும். ஒன்றுக்கு முதன்மை செல்கள் the chief cells என்று பெயர், another is the oxyphil cells என்று பெயர். The function of oxyphil cell is yet to be identified. இந்த oxyphil செல்கள் என்ன செய்கிறது என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. The main function of the chief cells which secrete the parathyroid, the chief செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற முதன்மை செல்கள் தான் இந்த parathyroid உருவாக்குகின்றன. The main function of parathyroid is to increase the blood calcium level. So the parathyroid is said to be the hypercalcemic hormone. நம் உடலில் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவினை அதிகரிக்க செய்வதுதான் இந்த ஹார்மோனின் முதன்மை பணியாகும். ஸோ இட் இஸ் செட் டு பி ஹைப்பர்கால்சமிக் ஹார்மோன் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. தென் வி கம் டு த ஃபங்க்ஷன்ஸ். தென் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் கால்சியம் பாஸ்பேட் ஹோமியோஸ்டாசிஸ். கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டின் சமநிலையை நம் உடலில் பேணுவதில் இது முக்கிய பங்கினை வகிக்கிறது. கால்சியம், அவர் போன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் என்பது நமக்கு தெரியும். நம்முடைய எலும்புகள் என்பவை கால்சியம் மற்றும் பாஸ்பேட்டால் ஆனவை என்பது நமக்கு தெரியும். கால்சியம் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் பிளட் கிளாட்டிங் ஆர் கொயாகுலேஷன் ஆஃப் பிளட். இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கினை வகிக்கிறது கால்சியம் என்பது தெரியும். த ரோல் ஆஃப் பாஸ்பேட் யூ நோ, பி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், நிகோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட், flavin adenine dinucleotide phosphate, ATP ரொம்ப முக்கியம். the energy currency of a cell. செல்லின் சக்தி கோபுரம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ATP என்பது நமக்கு தெரியும். ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல் மைட்டோகாண்ட்ரியா, சக்தி கோபுரம் என்று அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா, எனர்ஜி கரன்சி ஆஃப் அ செல் இஸ் செட் டு பி ATP, ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ATP என்பது தெரியும். அந்த பாஸ்பேட்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் the homeostasis of calcium and phosphate. calcium phosphatein என்ன சொல்கிறது, ஹோமியோஸ்டாசிஸ் நிலையினை நிலைநிறுத்துவதற்கு, சமநிலையை பேணுவதற்கு இந்த ஹார்மோன் முக்கிய பங்கினை வகிக்கிறது. It increases our blood calcium level by acting on osteoblast cell. நம்முடைய இரத்தத்தில் கால்சியத்தின் அளவினை அதிகரிக்க செய்வதற்கு எவ்வாறு உதவும் என்றால், ஆஸ்டியோபிளாஸ்ட் செல் என்று அழைக்கப்படுகின்ற செல்களை தூண்டும். நம்ம உடம்பில் 2 செல் இருக்காங்க regarding bone related. One is called osteoblast cell, the bone forming cells, எலும்பினை உருவாக்கக்கூடிய செல்கள். Another is called the osteoblast cells, எலும்பினை சிதைக்கக்கூடிய செல்கள். It acts on osteoblast cells. இப்போ நம்ம உடம்புல கால்சியம் கம்மியாகிடுது, அது நேராக போய் osteoblast செல்லை ஸ்டிமுலேட் பண்ணும். osteoblast என்ன பண்ணுன்னா போனை அட்டாக் பண்ணும். போன்லேருந்து கால்சியமும் பாஸ்பேட்டும் ரிலீஸ் ஆகும். In this way, it helps to increase the blood calcium level. osteoblast செல்களை தூண்டி அந்த osteoblast செல்கள் எலும்பினை அட்டாக் செய்து எலும்பிலிருந்து கொஞ்சம் கால்சியம் வெளில வந்து நம்முடைய இரத்தத்திலே கால்சியத்தின் லெவலை அதிகரிக்க செய்ய உதவும். ஸோ அது முக்கியம். அப்போ நீ 2 தெரிஞ்சுக்கணும். ஃபார்மேஷன் ஆஃப் போன் இஸ் செட் டு பி ஆஸ்டியோஜெனசிஸ். எலும்பு உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஆஸ்டியோஜெனசிஸ் என்று பெயர். போன் ஃபார்மிங் செல்ஸ் ஆர் நோன் as the osteoblast cells. எலும்பினை உருவாக்கக்கூடிய செல்களுக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்கள் என்று பெயர். போன் டெஸ்ட்ராயிங் செல்ஸ் ஆர் நோன் as the osteoblast cells. எலும்பினை சிதைக்கக்கூடிய செல்களுக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்கள் என்று பெயர். It acts on the osteoblast cell. It stimulates the osteoblast cells and helps to increase the blood calcium level. ஆஸ்டியோபிளாஸ்ட் செல்களை தூண்டி எலும்பில்
எலும்பினை சிதைத்து நம் இரத்தத்திலே கால்சியத்தின் அளவினை அதிகரிக்க செய்வதற்கு இந்த ஹார்மோன் உதவும். ஸ்டிமுலேட் தி ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம், நம்முடைய உடலிலிருந்து கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவும். அண்ட் எக்ஸ்கிரீஷன் ஆஃப் பாஸ்பேட்டை வெளியேற்றும். இது எங்கேன்னா நம்ம கிட்னியில் கூட வச்சுக்கலாம். proximal convoluted tubule, Henle's loop, distal convoluted tubule. அண்மை சுருண்ட குழல், ஹென்லியின் வளைவு, செய்மை சுருண்டு குழலின் வழியாக யார் ஓடி வருவா? glomerular filtrate, glomerular வடிதிரவமானது ஓடி வரும். அது ஓடி வரப்ப it is responsible for the reabsorption of calcium and excretion of phosphate. அந்த glomerular வடிதிரவத்திலே கால்சியமும் பாஸ்பேட்டும் இருந்தால் கால்சியத்தை மறு உறிஞ்சுதல் முறையில் உறிஞ்சிவிடும். It will absorb the calcium and helps to eliminate the phosphate. பாஸ்பேட்டை வெளியேற்றுவதற்கு உதவும். நம்ம சாப்பிட்றோம், டேப்லெட் போட்டுக்கிறோம், அந்த டேப்லெட்டில் கால்சியம் இருந்ததுன்னா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். நம்முடைய உணவு பாதையிலே கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவும். நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கின்ற சமயத்தில் உங்கள் பெற்றோர்கள் கால்சியம் சாண்டோஸ் அப்படின்னு ஒன்று வாங்கி கொடுத்துருப்பா. ஒரு நாய்க்குட்டியை தொப்பியை போட்டுவிட்டு இப்படி பப்பரகான்னு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மாத்திரையை நீ போட்ட அப்புறமா உன்னோட வயத்துலேருந்து அதை உறிஞ்சணும்னு வச்சுக்கோயேன். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கால்சியம் ரீஅப்சார்ப்ஷன் இன் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். not reabsorption, absorption. நம்முடைய உணவு பாதையிலிருந்து கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவும். இது எல்லாத்தோட முக்கியம் இங்கே மென்ஷன் பண்ணலை, பல சிலபஸில் இருந்தது, அதை நீ ஞாபகம். It is responsible for skeletal remodeling. நமக்கு ஏதாவது ஃப்ராக்சர் வந்து மீண்டும் எறும்புகள் சேருகின்ற சமயத்தில், எறும்பு இல்லை எலும்புகள் சேருகின்ற சமயத்தில் அந்த ரீமாடலிங் ஒழுங்காக சேருவதற்கு இது உதவும். எப்படி அப்படிங்கிறத பார். A break or a crack in a bone is said to be fracture. இது எலும்புன்னு வச்சுக்கோ. இந்த எலும்பில் சின்னதாக ஒரு கீறல் வரலாம். சில பேருக்கு எலும்பே என்ன ஆகிடலாம், உடஞ்சி போயிடலாம். A break or a crack in a bone is said to be fracture. ஒரு சிறிய கீறலோ அல்லது எலும்போ இது மாதிரி உடஞ்சி போகிறது பார்த்தியோன்னா அது எலும்பு முறிவு என்று அழைப்பார்கள். இது மாதிரி பிரேக் வந்துடுத்து பார்த்தோன்னா அப்போ ஃபஸ்ட்டு what will happen? The hematoma or the blood clot fills the gap. முதலில் ரத்தமானது பக்கத்தில் இருக்கிற பிளட் வெசல்லாம் உடஞ்சி போய் ரத்த குழா உடஞ்சி போய் இந்த ரத்த கட்டி தான் இதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும். ஹெமட்டோமா ஃபில்ஸ் த கேப். தென் வாட் வில் ஹேப்பன்? த சாஃப்ட் டிஷ்யூஸ் ப்ரெசன்ட் இன் த நியர்பை ஏரியாஸ் அண்டர்கோ இன்ஃப்ளமேஷன். இந்த இடத்துல பிளட் கிளாட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா த சாஃப்ட் டிஷ்யூஸ் அங்கே வீங்கிக்கும். இது மாதிரி வீக்கம் ஏற்படும். இன்ஃப்ளமேஷன் டேக்ஸ் பிளேஸ். Next என்ன ஆகும்? the nearby cells undergo rapid proliferation to form callus. பக்கத்தில் இருக்கிற செல்லுலாம் என்ன ஆகும்? இது மாதிரி செல் பிரிதலில் ஈடுபட்டு கேலஸ் மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு உடையும், பிரேக் ஆகும், blood clot fill the gap, ரத்தமானது கட்டியாகி அந்த இடத்த ஃபில் பண்ணும். the soft tissues undergo inflammation. பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ்லாம் வீங்கிக்கும். தென் த சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்டர்கோ ரேப்பிட் ப்ரொலிஃபரேஷன் டு ஃபார்ம் கேலஸ். அந்த செல்லுலாம் பயங்கரமாக பிரிஞ்சு கேலஸ்ன்னு ஒன்று உருவாக்கி அதை ஃபில் பண்ணும். அப்பையும் போனு ஸ்ட்ராங் ஆகாது. வெறும் உடஞ்ச இடம் வெறும் ஃபில் ஆகிருக்கு. இது ஸ்ட்ராங் ஆகணும்னா அந்த இடத்துல கால்சியமும் பாஸ்பேட்டும் டெபாசிட் ஆகணும். நவ் த ரோல் ஆஃப் பேராத்தார்மோன் இஸ் வைட்டல். அப்போ பேராத்தார்மோன் ஓடி வந்து மேலே இருக்கிற போனையும் கீழே இருக்கிற போனையும் அட்டாக் பண்ணுவாள். osteoblast சொன்னே பாருங்க, போன் டெஸ்ட்ராயிங் செல்ஸ். அந்த போன் டெஸ்ட்ராயிங் செல்ஸ் ஓடி வந்து மேலே லைட்டாக ஒரு அட்டாக் கொடுப்பாங்க, கீழே ஒரு லைட்டாக அட்டாக் கொடுப்பாங்க. அப்போ இங்கே போன்லேருந்து கால்சியமும் பாஸ்பேட்டும் இந்த இடத்துல போய் டெபாசிட் ஆகும். டெபாசிஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் டேக்ஸ் பிளேஸ் இந்த broken ஏரியா. எந்த ஏரியா உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல கால்சியமும் பாஸ்பேட்டும் அப்படியே டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆன உடனே the bone become very strong. இதுக்கு ஒரு வருஷம் ஆகும். The process is to be skeletal remodeling னு பேர். அந்த skeletal remodelingல உடஞ்ச எலும்பு சேர்ந்து நம்ம ஸ்ட்ராங்காக அந்த போன் மாறுறதுக்கு the role of parathormone is vital. இந்த parathormone தான் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா கிட்னியில் in kidney it is responsible for elimination of phosphate and reabsorption of calcium. நம்மளோட சிறுநீரகத்தில் பாஸ்பேட் வெளியேறுவதற்கும் கால்சியம் உறிஞ்சப்படுவதற்கும் உதவும். இந்த gastrointestinal tract it is responsible for absorption of calcium with the help of vitamin D. வைட்டமின் D இன் துணை கொண்டு நம்முடைய உணவு பாதையிலே
கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவும். At the time of fracture, it is responsible for skeletal remodeling. எலும்பு முறிவு ஏற்படுகின்ற சமயத்தில், நமக்கு எலும்புகள் முறிந்து விட்டது என்றால் மீண்டும் சேருகின்ற சமயத்தில் ஒழுங்காக சேர்ந்து நம்ம போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு இது உதவும். இதுதான் இதோட ரோல். ஓகேயா? இந்த எல்லாத்துலேயும் என்ன பண்ணோம்? ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த blood calcium level. ரத்தத்தில் கால்சியத்தின் அளவினை அதிகரிக்க செய்யும். That's why parathyroid is said to be the hypercalcemic hormone. எனவே இதனை hypercalcemic hormone என்று அழைக்கலாம். Thank you.